ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் ஃபார் சீம்லெஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு எல்லையே இல்லாமல் நம்ம எனர்ஜியை வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட விஷயம். ஓகேங்களா? நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து தட்டுப்பாடு, எலக்ட்ரிசிட்டிக்கு தட்டுப்பாடு, மின்சாரத்துக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எனர்ஜியை இப்போவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ அதை வந்து நம்ம ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து செய்கிறது தான் நம்மளுக்கான நல்ல விஷயம். இப்போ வந்து நம்ம கோல் மூலயமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இருந்தோம்னா அதனால் எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு கிட்டத்தட்ட 4 CAல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குளோபல் வார்மிங் ஆகுதுன்னு. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றதுல தான் இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஆன் த செகண்ட் டே ஆஃப் COP26 படி என்ன இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க? இனிஷியேட்டிவ்னா ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்தியாவும் UK 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோலார் எனர்ஜியை வந்து பண்ணும். நம்ம ஆல்ரெடி சோலார் எனர்ஜி ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். விண்ட் எனர்ஜியில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் என்ன விஷயம்னா, அதை இன்னும் அதிகப்படுத்தணும், எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணணுன்றத ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சோலார் எனர்ஜியை வந்து நம்ம வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. சோலார் எனர்ஜி அப்படின்னா சூரியன்லேருந்து இந்த சோலார் பேனல்ஸ்லாம் வச்சு சூரிய கதிர்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் அ குரூப் ஆஃப் கவர்மெண்ட். இதில் யாருன்னா நிறைய கவர்மெண்ட் குரூப் சேர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கு பேர் க்ரீன் கிரிட் இனிஷியேட்டிவ். வெரி மச் இம்பார்ட்டண்ட். இது எது ரிலேட்டட் அப்படின்னு கேட்பாங்க. க்ரீன் கிரிட் இனிஷியேட்டிவ் இஸ் இது வந்து எந்த இதில் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் COP26 இது எடுத்தாங்க அப்படின்றது கரெக்டாக சொல்லணும். ஸோ க்ரீன் கிரிட் இனிஷியேட்டிவ் அப்படின்றது ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலனா COP26 பை சமிட் யார்? UK பிரைம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் மோடி, இவங்க 2 பேரும். அது வந்து போரிஸ் ஜான்சன், இங்கே மோடி, இவங்க 2 பேரும் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவை யார் எடுத்தா அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. யாருன்னா இந்தியாவும் UKவும். இந்த விஷயத்த நீங்கள் மறந்துடக்கூடாது. யார் வந்து க்ரீன் கிரிட் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, அது எந்த மீட்டிங்கில் எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். The Sun Declaration endorsed by more than 80 countries setting out the group's aim. என்னென்னா, இந்த சன் டிக்ளரேஷனில் என்டோஸ்டு பை மோர் தென் 80 countries வந்து இதில் வந்து இதாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எய்ம் வந்து நம்மளுக்கு சோலார் எனர்ஜி தான். சன் நெவர் செட்ஸ். ஆமாம், சன் நெவர் செட்ஸ். எவ்ரி ஹவர் ஹாஃப் த பிளானட் இஸ் பாத்ட் இன் சன்ஷைன். எஸ், என்னென்னா மேக்ஸிமம் நம்ம சன்ஷைனில் தான் இருப்போம். ரைட்? நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் இங்கிட்டு சூரியன் இப்போ வந்து பூமி இருக்குன்னா பாதி இது இங்கிட்டு வெளிச்சம் இருந்தால் அடுத்த பாதி அங்கிட்டு இருக்கும். மேக்ஸிமம் நம்ம சன்லைட்டில் தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ அது மூலயமா நம்ம வந்து எனர்ஜி எடுத்துக்கலாம் அப்படின்றதான் இதில். மினிஸ்ட்ரல் ஸ்டீரிங் குரூப் வில் ஒர்க் டுவர்ட்ஸ் ஆக்சலரேட்டிங் த மேக்கிங் எ லார்ஜ் சோலார் பவர் ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி சோலார் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா மேக் பண்ணுறதுல ஆக்சலரேட்னா வந்து வேகப்படுத்துறது தான் வந்து ஆக்சலரேட்னு சொல்கிறாங்க. இந்த குரூப்லாம் வந்து அதை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்டு ஃபார்ம்ஸ்னால் காற்றலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காற்றாடி மாதிரி பெருசாக இருக்கும், அதுலேருந்து காற்று வரும். ஓகேங்களா? அந்த காற்று மூலியமாக டர்பைன் உள்ளே இருக்கும். அப்படின்னா அது வந்து சுற்றும் ஃபேன் மாதிரி. அது மூலியமாக வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க, மின்சாரம் எடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஒரு பெஸ்ட் லொக்கேஷன், எங்கே இது வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு பெஸ்ட் லொக்கேஷனில் எடுத்து பெரிய லெவலில் செஞ்சு எல்லாத்தையும் என்ன பண்ணால் லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிங்க் டுகெதர் அப்படின்னு சொல்லி, லிங்க்னா வந்து சேர்க்கிற மாதிரி தான். ஓகேங்களா? லிங்க் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா கால்ஸ் ஃபார் ஹைக் இன் கிளைமேட் ஃபைனான்ஸ் to $1 trillion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2009 லெவல் நாட் எனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்னா, ஃபைனான்ஸ்னால் என்ன நான் சொல்லியிருக்கேன். கிளைமேட் ஃபைனான்ஸ்னால் இப்போ நம்ம கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு நம்ம சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நிறைய டிசாஸ்டர்ஸ் ஆகுது. ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக டெக்னாலஜி தேவைப்படும். ரைட்? ஸோ இப்போ வந்து கார்பன்லாம் இப்போ வந்து வெளியே வந்து பூமியிலேருந்து வெளியே அதில் அட்மாஸ்பியருக்கு போகுதில்ல, அப்போ வந்து இப்போ கார்பனை ரெடியூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஒரு ஃபில்டர்ஸ் மாதிரி வைப்பாங்க, அந்த கார்பனை வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரிலாம். ஸோ அதுக்கு லாட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி தேவைப்படும், நிறைய செலவாகும். அப்போ நம்ம ஃபைனான்ஸ் பண்ணுறதுனா அதுக்கு பணம் செலவிடுறது தான் ஃபைனான்ஸ். அதுக்கு தான் வந்து இந்தியாவை கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்தியா கால்ஸ் ஃபார் ஹைக் இன் கிளைமேட் ஃபைனான்ஸ் to $1 trillion. அதை பற்றி என்ன நம்ம பார்க்கலாம்.
India on Tuesday said that climate finance cannot continue at the level decided in 2009 and emphasized that it should be at least $1 trillion to meet the goals of addressing climate change. என்னன்னா இதில் வந்து இந்தியா வந்து டியூஸ்டே அன்னைக்கு சொல்லியிருக்காங்க climate finance அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 2009 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து கொடுக்கணும் climate இந்த மாதிரி மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2009க்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த டைமை இந்த டைமே கம்பேர் பண்ணி வேணுங்க, 11 வருஷம் டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு சேலரி எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, அந்த டைமில் நம்மளோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களும் சேலரியே எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு 400 300 சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பணப்புழக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதே வேல்யூவை நம்ம இப்போயும் வச்சுருக்கோன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, ரைட்? ஸோ அப்போ வந்து பணப்புழக்கம் அதிகமானதுனால நம்மளோட மணியோட வேல்யூ இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து அந்த டைமில் வந்து ஒரு 1 மில்லியன் வச்சாங்கன்னா இப்போ அதை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. இப்போ புரிஞ்சுச்சுங்களா? அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அது வந்து எவ்வளோ அட்லீஸ்ட் $1 ட்ரில்லியனாவது கொடுங்க, கிளைமேட் ஃபைனான்ஸுக்கு செலவு பண்ணுங்கள். அது வந்து 2009 வச்சதை வச்சு இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அது பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது எப்போ பேசியிருக்காங்கன்னா இந்த மினிஸ்ட்ரல் மீட்டிங்னு ஒன்று நடந்திருக்கு ஆஃப் LMDC. ஓகே, லைக் மைண்டட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இதெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த கண்ட்ரிஸ் மினிஸ்ட்ரல் மீட்டிங் வந்து எப்போனா COP26 நடந்திருக்கு. அப்போ வந்து பேசியிருக்காங்க. யார்? யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இருக்கார்ல, பூபேந்தர் யாதவ், இவங்க வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு $1 ட்ரில்லியனாவது அட்லீஸ்ட் வந்து இருக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கிளைமேட் சேஞ்சு. அதே போல் கிளைமேட் ஃபைனான்சிங்கை மானிட்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தான் இதில் சொல்லியிருக்காங்க, அந்த மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி குளோபல் இனிஷியேட்டிவை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். LMDC மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவோட ஜாயின் ஆகி இதை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து LMDCனா லைக் மைண்டட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து ஏன் இந்தியாவோட ஜாயின் ஆகி இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க? நம்ம வந்து பியானர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் இருக்கோம், அதே போல் வந்து கோயாலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரீசிலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் லீடர்ஷிப் குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இருக்கோன்றதுனால நம்மளோட சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ கிளைமேட் ஃபைனான்ஸ்னால் என்ன நான் சொல்லியிருக்கேன், பணம் வந்து செலவிடுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு அது வந்து என்ன பணமாக இருக்கலாம்னா லோக்கல், நேஷ்னல், டிரான்ஸ்நேஷ்னலாக இருக்கும். இல்லை அப்படி அதெல்லாம் யார்கிட்டேருந்து எடுக்கப்படும்னா நம்ம கொடுக்குற பணங்கள்லேருந்து எடுக்கப்படும். அதே பணங்கள்னால் நம்ம கொடுக்குற வரிகள் அந்த மாதிரி இதுலேருந்து எடுக்கப்படும். ப்ரைவேட்டாக, ஓகேங்களா, தனியார் நிறுவனங்கள் அவங்களும் கொடுப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்சிங்கும் இருக்கும். சிலர்லாம் வாலண்டியர் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். இதுதான் கிளைமேட் ஃபைனான்ஸ். இட் சீக்ஸ் டு சப்போர்ட் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் தட் வில் அட்ரஸ். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது மூலமா நம்மளால் கிளைமேட் சேஞ்சை வந்து மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த UNFCCC இது நம்ம படிச்சிருக்கோம், இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால் பற்றியும் படிச்சிருக்கோம், அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட், இந்த 3 பற்றியும் நான் ரொம்ப டீப்பாக ஒரு CAல சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 3 அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி பணம் இதுக்கு கொடுத்து இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தது தான். அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம நிறைய ஃபைனான்ஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இங்கே மோட்டோவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி செலவு இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்தியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு செலவு வேறு மாதிரி இருக்கும், டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு செலவு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஏரியா வேறு மாதிரி இருக்கும், அங்கே இருக்க டேமேஜஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து செயல்பட முடியும் ஒவ்வொரு கண்ட்ரியும். ஸோ வந்து கிளைமேட் ஃபைனான்சிங்க்கு வந்து அந்த டார்கெட் அந்த அட்லீஸ்ட் $1 ட்ரில்லியனாவது கொடுங்க அப்படின்றது தான் இதில் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியா டு ஹெல்ப் கண்ட்ரீஸ் ப்ரான் டு கிளைமேட் சேஞ்ச். இந்தியா வந்து கண்ட்ரீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். என்ன மாதிரி கண்ட்ரீஸ் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ரொம்ப வந்து ஆபத்தில் இருக்கலாம், அந்த இதுக்கான விஷயங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத இந்த கண்ட்ரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். India launched an ambitious initiative for developing the infrastructure of small island nations. ஐலாண்ட்னா என்னென்னா தீவுனா என்னென்னா
ஒரு லேண்ட் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டு சுற்றி ஓகேங்களா, ஒரு நிலத்தை சுற்றி தண்ணி மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் தீவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஐலாண்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகள்லாம் இருக்குல்ல, இந்த லக்ஷதீப் இதெல்லாம் ஐலாண்ட் ஓகேங்க, மால்தீவ்ஸ் இதெல்லாம் ஐலாண்ட். ஏன்னா அதை சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் ஐலாண்ட்ஸ்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும் அப்படின்றதான் இந்த இனிஷியேட்டிவ்க்கான முக்கியமான விஷயம். இந்தியா லான்ச் பண்ணியிருக்கல இந்த இனிஷியேட்டிவ். அதுக்கு முக்கியமான ரீசன் இது தான். அவங்களாம் ரொம்ப ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க. அப்படியே அந்த ஆபத்துக்கு இதாக இருக்கிறது தான் வல்னரபிள்னு சொல்கிறது. மோஸ்ட் வல்னரபிள் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ரொம்ப வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கோம். அதுக்கு பேர் என்னென்னா IRISன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரீசைலண்ட் ஐலாண்ட் ஸ்டேஸ் அப்படின்றது ஆல்சோ அட்டெண்டட் பை த IRISங்கிறத யார் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யாருன்னா ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசனும் UN செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ கியூட்டெரஸ் இவங்க 2 பேரும் அதில் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரீசைலண்ட் ஐலாண்ட் ஸ்டேட் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் லான்ச்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரீசைலண்ட் ஐலாண்ட் ஸ்டேட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. Last few decades have proved that no one is untouched by the wrath of climate change, whether they are developed countries or countries rich in natural resources. This is the big threat to everyone. என்னன்னா யாருமே ஓகேங்களா, no one is untouched by the wrath of climate change. ஸோ எல்லாருமே அதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். இந்த climate changeனால ஒவ்வொருத்தவங்களுமே இப்போ வந்து ஒவ்வொரு இதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம்ல. கேரளா ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் அப்படின்றது தான் வந்து ரொம்ப இதில் வந்து ஃபேஸ் பண்ணுறதே அவங்க தான். சின்ன ஐலாண்ட் கொஞ்சோண்டு சீ லெவல் ஆனாலும் அவங்க நிலம் வந்து மூழ்கி போயிடுதுல, அவங்க தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க SIDSனால் ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ். சின்ன ஐலாண்ட் அவங்க டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. IRSனால் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து எதோட பார்ட் அப்படின்னா CDRIயோட பார்ட். வெரி இம்பார்ட்டண்ட். கோயாலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரீசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதோட பார்ட்டு தான் இந்த IRSங்கிறது ஓகேங்களா. இதையோட இனிஷியேட்டிவ் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணான்னா இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த CDRI அப்படின்றத எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2019 யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் நம்ம இந்தியா வந்து CDRI வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2021 இதுலேருந்து ஒரு பார்ட்டை தான் IRIS வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. டியூ டு த கோவிட் டைம்னால பேண்டமிக் இருந்துச்சுல, அதனால் எப்போ நடந்துச்சு 2019 2021 வரைக்கும் இந்த மாதிரி பேண்டமிக் நடந்துச்சுல, அதனால் என்ன பண்ணியிருந்தா இதோட ஒர்க் அவ்வளவும் இல்லை. இந்த CDRIயோட ஒர்க் அவ்வளவும் இல்லாதனால இப்போ மறுபடியும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த IRIS அப்படின்றத வந்து இனிஷியேட்டிவாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆஸ் ஆஃப் நவம்பர் 2021 25 ஓகேங்களா, 25 நாடு வந்து இந்த CDRIயில் சேர்ந்துருக்காங்க. இப்போ நவம்பர் 2021 25 நாடுங்க வந்து சேர்ந்துருக்காங்க. தே ஆர் இட்டாலி, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA, இட்டாலி எக்ஸெட்ரா. ஓகே, நீட் என்ன, இதோட நமக்கு தேவை என்னன்னு பார்த்தா ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்களா அந்த ரீஜன்ஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் கொடுக்கணுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ தீவுங்கும் போது அது சின்ன இடமா இருக்கும். அப்போ அதில் ஒரே ஒரு ஏர்போர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏர்போர்ட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப வெள்ளம் வருதோ ஏதோ ஒரு விஷயம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்து வேறு கண்ட்ரீஸோட கனெக்டிவிட்டியே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கடல் விட்டு கடல் வரணும்னா ஒரே வழி என்ன, ஏர்பிளைன் தான். வேறு வழியாக வர முடியாது. இல்லைனா போட்டில் வரலாம், பட் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது எதில் வருவாங்க, ஏர்பிளைனில் தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏர்பிளைன் அந்த ஏர்போர்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி கனெக்டிவிட்டி இருக்காது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் இல்லைன்னா இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது, எக்ஸ்கியூஸ் மீ, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் இல்லைன்னா அதனால் இன்னொரு ஏர்போர்ட் நம்ம வந்து கட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹெல்ப் பண்ணலாம். த ஸ்மால் ஐலாண்ட் ஆர் வல்னரபிள் டு ரைசிங் சீ லெவல். அப்போவே சொன்னேன் சீ லெவல் அதிகமாகிறதுனால மூழ்கி போயிடணும்.
The United Nations Office for Project Services report says that around 20% of the global biodiversity are in small island countries and they are facing severe climate change impacts. யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் ப்ராஜெக்ட் சர்வீஸ் இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளோபல்னால் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக பயோடைவர்சிட்டின்னா தெரியும். ஸோ இந்த குளோபல் ஃபுல்லாக பயோடைவர்சிட்டி பார்த்திங்கன்னா 20% இந்த ஸ்மால் ஐலாண்டையே கவர் பண்ணுதான். எவ்வளோ 20% அதை தான் கவர் பண்ணுது. ஆனால் அவங்க தான் அதிகமாக இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்செலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் ஆகிறதே அவங்க தான். ஆனால் இவங்க அதுக்கான காரணமே கிடையாது. இப்போ குளோபல் வார்மிங் வரத்துக்கு அவங்க காரணமாக இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் டெவலப் ஆகிருக்க மாட்டாங்க, ரொம்ப புவராக தான் இருக்காங்க. அங்கே இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளவும் இருக்காது. நம்மலாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நம்ம டெவலப் ஆகும், ஆனால் அஃபெக்ட் ஆகுறது அவங்க தான் அதிகமாக. அப்போ நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அது அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப பாவம். ஸோ அப்போ நம்ம அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லா செக்டார்ஸ்லேயும். நாட் ஒன்லி இன் டிரான்ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, எனர்ஜி, டிஜிட்டல் கம்யூனிகேஷன், வாட்டர், வேஸ்ட் வாட்டர், சாலிட் வேஸ்ட், பில்டிங், எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதான் இது பண்ணுறாங்க. அது மாதிரி தான் கோவிட் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, வேக்சின்லாம் இல்லாத போது நிறைய இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்க்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்ம, புரியுதுங்களா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆஸ் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஸ்டடி வார்ன்ஸ் ஆஃப் டீப்பனிங் டிவைட்ஸ். என்னென்னா 26 crore சில்ட்ரன் ஃபிசிக்கல் கிளாஸஸ் ஆச்சுமே ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஸோ அவங்க நேரடியாக போகிறது தான் ஃபிசிக்கல் கிளாஸஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ 26 கோடி குழந்தைகள் போயிருக்காங்க. ஆஃப்டர் 18 months 18 மாதம் ஸ்கூல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ போயிருக்காங்க. பிஸ்னஸ் அஸ் யூஷுவல் அப்ரோச், எப்பயும் போல தான் போயிருக்காங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேஷ்னல் கோயாலிஷன் ஆன் த எஜுகேஷன் எமர்ஜென்சி, இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். வார்ன் பண்ணியிருக்காங்க. என்ன வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 15 ஸ்டேட்ஸில் மட்டும் இவங்க ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் இருப்பாங்களே, ஏஜ் சில்ட்ரன்ஸ்லாம், அவங்க 72% பேர் என்னென்னா டிட் நாட் டூ எனி ரெகுலர் ஸ்டடி. என்னென்னா ரெகுலராக படிப்பாங்களா, அந்த மாதிரி அந்த 72% எலிமெண்ட்ரி ஏஜ் சில்ட்ரன்ஸ் படிக்கவே இல்லையா பை எனி மெத்தட். லாக்டவுனில் அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து படிக்கவே இல்லை. வித் ஒன்லி 8% ரூரல் மட்டும்தான். ரூரல்னால் கிராமத்தில் இருக்க குழந்தைகள்லாம் இருக்காங்களா, ஒன்லி 8% மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸஸை அட்டன் பண்ண முடிஞ்சிச்சான். 8% தான். அப்போ மீதி பேர்லாம் படிக்க முடியாது. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும், சிலருக்கு ஃபோன் வாங்க முடியாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கிராமப்புறங்கள்னால் நிறைய ஏழை மக்கள்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எல்லாராலையும் படிக்க முடியாது. அப்போ எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட 18 மாதம் நிறைய பேர் படிக்காமல் இருந்திருக்காங்க. அதை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வார்ன் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளாம் ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் படினாலே படிக்க மாட்டோம். அவ்வளோ நாள் கேப் இருக்கும்போது அவங்க ரிட்டைன் பண்ணி அது மறுபடியும் அவங்கள அந்த ஸ்டேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுதான் வார்ன் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா ஸ்கூல்ஸில் பார்க்கும்போது 85% பார்த்திங்கன்னா கிளாஸ் 8 டீச்சர்ஸ் இருக்காங்கள்ல, அதனால் கிளாஸ் 8க்கு எடுக்கிற டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களா, அதில் 85% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யாருமே இந்த மேத்தமெட்டிக்ஸ், அதான் மேக்ஸ்லையும் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு நல்ல ஒரு கிரேட் லெவலுக்கு கூட யாராலையும் வாங்க முடியல அப்படின்றது தான் இந்த நினைக்கிறதா அப்படி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு படிக்காத மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ஸ்ட் இதில் யார் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா, கிராமப்புற மக்கள். கிராமத்தில் ஏழையாக இருப்பாங்க, நகரத்தில் ஏழை, அந்த மாதிரி ஆட்கள். அப்புறம் மைக்ரன்ஸ்னால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. மைனாரிட்டிஸ் தெரியும், தலித்ஸ்னால் எஸ்சி பீப்புள்ஸ், ஆதிவாசிஸ்னால் நம்மளுக்கு தெரியும், அண்ட் அதர் பிசி கம்யூனிட்டிஸ், இவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. மெனி ஆஃப் ஹூஸ் ஃபேமிலிஸ் ஃபேஸ்ட் ஹெல்த் அண்ட் லைவ்லிஹுட் கிரைசிஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெல்த் உடல்நிலையோ இல்லை லிவ்லிஹுட், இவங்க சிலர்லாம் வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்கல்ல, ஒரு வேளை சாப்பாடுக்கு. இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்கள் அவங்க குழந்தைகள் எல்லாருமே இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ வி கேனாட் ஜஸ்ட் கோ ஆன் ஃப்ரம் வேர் தே லெஃப்ட் ஆஃப் 2 years ago. நம்ம சும்மா
சரி 2 வருஷம் போயிடுச்சு, ஸோ அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து புதுசாக இப்போ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து சிலபஸை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹை கிரேடாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த விட்ட நாலேஜெலாம் எடுத்துக்கிற மாதிரி நம்ம சிலபஸை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மேட்சப் பண்ணால் அவங்க வந்து ஓரளவு வந்து பேலன்ஸ் ஆகிட முடியும் அப்படின்றத இதில் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். டிஏசி கிளியர்ஸ் ப்ரொபோசல்ஸ் ஒர்த் ₹7,965 crore. ஓகே, டிஏசி அப்படின்னா டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில். இது வந்து என்னென்னா டியூஸ்டே அன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேவல் கன், ஓகேங்களா, நேவல் கன்ஸ் வந்து யூஎஸ் கண்ட்ரிலேருந்து வாங்குறதா இருந்துச்சு. நம்ம வந்து வாங்குறதா வந்து டெண்டர் போட்டிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஏசி கவுன்சில், அதை வந்து டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மள்கிட்ட மேக் இன் இண்டியா நம்ம ஒரு இது கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா சூப்பர் ரேபிட் கன் மவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கன். ஸோ அதுக்கு பேர் வந்து இது SRGMனு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணலாம். குவான்டிட்டி அப்படின்னா எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு வந்து யார்கிட்ட இந்த ஒப்படைப்பை வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் LTD, அதாவது BHELனு சொல்கிறோம்ல, அவங்கள்ட்ட மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட இப்போ பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட யூஎஸ்டி கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம இவங்கள்ட்ட எங்கேஜ் ஆகிருக்கோம். அவ்வளோதான் விஷயம். அதை பற்றி பார்க்கலாம். A defense source said the SRGM was yearly proposed to procure and அதான் முன்னாடி வந்து US அவங்கள்ட்டேருந்து வாங்குறதா இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோ BHEL அவங்கள்ட்ட வந்து கொடுத்து மேக் இன் இண்டியா அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதனால் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னா 3000 கோடி வந்து இதனால் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி. ஓகேங்களா, டெசிஷன்லாம் வந்து எடுக்கிறாங்கல்ல, ஸோ அதில் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேயே இது வந்து ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி ஃபார் டிசைடிங் ஆன் நியூ பாலிசிஸ். ஏதாவது நியூ பாலிசிஸ் பற்றி பேசுகிறதுக்கு, கேபிட்டல் அக்யூசிஷன் ஃபார் த 3 சர்வீசஸ், ஓகேங்களா, ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும் இந்தியன் கோஸ்டல் கார்டு, ஸோ இதுக்காக வந்து கொண்டு வந்தது தான் இந்த டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில். மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் த சேர்மன் ஆஃப் த கவுன்சில். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் யார் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த கவுன்சிலோட சேர்மனாக இருப்பாங்க. ஓகேங்களா, சேர்மன் ஆஃப் த கவுன்சில் வந்து யார், டிஃபென்ஸோட மினிஸ்டர் தான் இதோட கவுன்சிலோட சேர்மன். வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இட் வாஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன். இந்த டிஏசியை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னா ஆஃப்டர் த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ரீஃபார்மிங் த நேஷனல் செக்யூரிட்டி சிஸ்டம் 2001 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, போஸ்ட் கார்கில் வார் 1999 அந்த டைமில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த டிஏசி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.